ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான நல்ல கிறிஸ்பியான வாழைப்பூ வடை செய்கிறதுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 பழுத்த பச்சை மிளகா, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 6 பல் பூண்டு எடுத்து நம்ம பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துட்டு, அப்புறம் நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பை சுத்தமாக தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 3 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு வாழைப்பூ, இது ஒரு முழு வாழைப்பூவை கட் பண்ணி மோரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம், புழிஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நீங்கள் பழுத்த மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகா ஒரு 3 மிளகாயை நம்ம கடலைப்பருப்பு ஊற வைக்கும் போதே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூட அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பெசரி விடுங்க. வாழைப்பூவை பொடியாக கட் பண்ணணும். இல்லாட்டினா நீங்கள் மிக்சியில் பல்ஸ் மோடில் கூட போட்டு கூட எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு உருட்டுற பதம் வரணும். உங்களுக்கு உருட்டுற பதம் கரெக்டாக வரலைன்னா நீங்கள் மிக்சியில் கொஞ்சம் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. உருட்டை கரெக்டாக வரும். இப்போ வடையை இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும் போது நம்ம உருட்டின மாவை இந்த மாதிரி தட்டி போடுங்க. நம்ம வடை ஒரு நிமிஷத்துலேயே கொஞ்சம் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடும். கொஞ்சம் எண்ணெயோட சலசலப்பு அடங்கினப்புறம் இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இப்போ 2 பக்கமும் மாற்றி திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் வரணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எண்ணெயோட சலசலப்பு அடங்கவும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வாழைப்பூ வடை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுத்த இடும் இதே மாதிரி சேர்த்துக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமுக்கு இது செஞ்சு கொடுக்கலாம். இல்லை நம்ம சாப்பாட்டுக்கு கூட இது செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாழைப்பூ உள்ளே நல்லா வெந்து வந்துருச்சு. தேங்க்யூ.